வாங்கல. வந்துகிட்டு இருக்கேன்ல. போட்டா உழைக்கும் வர்க்கம் தாய்க்குளம் முன்னாடி போங்க, அடிய வரேன். வாங்க. எம்பத்தி அடிச்சு தள்ளுவேன். சாரி சார். என்னடா சாரி? என்ன வடிச்சிட்டு போற, நீங்க பேசாம வந்துட்டீங்க? இதெல்லாம் சகஜமா? இத பார், ஒரு டாக்ஸி எடுத்து வீட்டுக்கு போ. நான் இப்ப வந்துடுறேன், ஒரு சின்ன வேலை இருக்கு, வரேன். என்ன இப்படி பாக்குற? வாங்குறத உடனே திருப்பி கொடுத்துருவேன், அது என் பாலிசி. அங்கேயே கொடுத்துருப்பேன், அது பப்ளிக் பிளேஸ். சாரி சொன்ன அடிப்பீங்கல்ல? இப்பவும் சொல்றேன், சாரி. மறுபடியும் இதை தொடரணும்னு நினைச்சா, என் பேரு உங்கள் நண்பன் ஜீவா. சந்திக்க வேண்டிய முகவரி கேர் ஆஃப் கோப்ரா கைலாஷ், காந்தி நகர். குட் பை. கோப்ரா கைலாஷ், மை பாஸ். டாடி வாம்மா, ஒரு மில்லியனர் டாக்டர் இப்படி டாக்ஸில வருது. கமான், சிட் டவுன். லேபர் லாயரோட வைஃப் தானே, பாவம் இப்படிதான் வருவா. என்ன பேண்ட் மேளத்தோட ஊர்வலமா வர சொல்ற? நான் என்ன அப்பா வீட்டுக்கு வந்தானே, இல்ல அரண்மனைக்கு வந்தானா? ஓகே ஓகே, இந்த மட்டும் நடத்தி அனுப்பாம டாக்ஸிலியாவது அனுப்பிச்சானே, மாப்பிளைக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பத்மா, கீதா தெரியுமில்ல? நல்ல வேலை, உன்னையும் தெரியாதான்னு கேட்காம விட்டியே. நான் தான் கல்யாணத்துக்கு வந்திருந்தேன்ல, தெரியாதா என்ன? நல்லா இருக்கியா நீ? கிளாட் நியூஸ், ஷீ இஸ் கேரிங். பேர்டன்ஸா பேபியா? வக்கீல் ஒய்ஃபாச்சே, பஞ்ச் அடிக்கிறா. ஏன் உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? என் புருஷனுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்குது, உங்களை மாதிரி ஒண்ணு இல்ல. இதுக்கு மேல எதுவும் கேட்காதம்மா, இன்னமும் நாக்கட்டு விட போகுது. ஆமா, எங்க அந்த ஜீவாவை காணும்? ஓஹோ, முதல்ல உனக்கு கௌரவமா அனுப்பிச்சிட்டு அப்புறம் அவர் கால்நடையா வராரோ? கால்நடையா இல்ல, ஆட்டோல தான் வரேன். கேட்டுக்கு வெளியே நிறுத்திட்டான். உள்ளே வந்திருக்கலாமே. வரமாட்டேன்ட்டான். ஏன்? இந்த வீட்டுல பேச்சுதான் பெருசா இருக்கும், மீட்டருக்கு மேல சல்லி காசு கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு தயாள குணம், தாராள மனசு. பத்மா, போய் குளிச்சுட்டு வாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். கமா வாங்க. வா.
சாமி முதல்ல அர்ச்சனை முடிச்சுக்குங்க. சித்த பொருங்கம்மா, பெரிய இடத்துல வந்துட்டு இருக்கா, அவளை கவனிச்சுட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க வாங்க. யார் பேரு கர்த்தனை? இவ பேருக்குதான் உத்திராட நட்சத்திரம் கீதா. உத்தார நட்சத்திரைய கீதா நாமஸ்ய தொடங்கோ. தீர்காயுஷ்மான் பாபா. பாபா போலாம். அம்மா நானு கீதா, இப்ப நீ வரப்போறியா இல்லையா? ஏம்மா, இல்ல அம்மா ஒரு மாதிரி ஆகுற. கோயிலுக்கு போய் வந்துக்கினியா? ஆமா கஷ்டத்தை கடவுள் கையில சொல்லிக்கணும் இல்ல, அப்பால என்ன பொண்ணு கோயில்ல கீதாவை பார்த்தேன். கோயில் போய் பாத்தியா? எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? என்னாச்சும் அது கையில கேட்டுக்கினியா? கேட்க முடியல, ஆ. பார்த்தேன். முழுகாம இருக்கா போல இருக்கு. உழுவாம இருக்குதா? நீ ஒன்னா பாரு, அவங்க நைனாவே அது வயிற்றுல வந்து பிறக்க போறாரு. ஏம்மா, என் மவன் டெல்லி என் வயிற்றுல இருக்க சொல்ல, எங்க அம்மா எனக்கு வாய்க்கு ருசியெல்லாம் ஆக்கின்னு வந்து போடும். எனக்கும் புரியுது. சின்ன வயசுல கீதாவுக்கு பால்கோவெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆசையா இருக்கு என் கையாலேயே செய்து அவளுக்கு ஊட்டணும்னு. ஆனா நாங்க போனா ஏத்துக்குவாங்களா? அவ இருக்கிற இடம் பெரிய பணக்கார இடமாச்சே. பணக்கார இடமா இருந்தா பாசம் விட்டு போடுமா? 10 மாசம் சம்மந்த பெற்றவன் நீதானே, தகிரிமா போ. நீ என்ன சொல்ற? சொரக்காக்கி உப்பு இல்லன்னு சொல்றேன். இந்த பாரு, நான் இப்ப ஊட்டாண்ட போய் பால் எடுத்தாரேன், நீ பால் கோவா கல்றி உன் பொண்ணுக்கு எடுத்துன்னு போறேன். கீதா, அம்மா சரி சரி அழாத. வயிற்று பிள்ளைக்காரி அழக்கூடாது. கீதா, உனக்கு பால்கோவா பிடிக்குமே, செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுறியா? இந்த பங்களாவுக்குள்ள வரத்துக்கு உனக்கு வெக்கமா இல்ல? என் மகன் முதல்ல மாப்பிள்ளைய அவன் வீட்டுக்கு வந்தப்ப இன்சல்ட் பண்ணியே, மான ரோஷம் இல்லாம எப்படி இங்க வந்த? நான் என் மகளை பார்க்க வந்தேன், உன்னை பார்க்க வரல. மக என்னைக்கு அவளை ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்தியோ அன்னைக்கு அம்மாங்கிற உறவு கட். Get out. லேடி, அரகன் லேடி. கீதா, அவ உன்னை வந்து பார்த்ததையோ நீ அவகிட்ட பேசினதையோ நான் மன்னிக்க தயாரா இருக்கேன். பட் இனிமே அவ உன்னை தேடி வந்தாலும் சரி, நீ அவளை தேடி போனாலும் சரி, be careful. டாடி, கிளாட் நியூஸ். கலெக்டர் லஞ்ச கேஸ்ல உங்க மாப்பிள்ளை வின் பண்ணிட்டாரு. வெல்டன் மாப்பிள, வெல்டன். அந்த அதிகாரி விடுதலை ஆயிட்டாரா? விடுதலை ஆயிட்டார் மாமா. ஆமா, உன்னோட இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம்? எனக்காக பாடுபட்ட எங்க அம்மா சார். அம்மா பால் தான் கொடுப்பாங்க, ஆனா உன்னை ஆல் ரவுண்ட்லி சம்பாதிக்க வச்சது யார்? உன் மாமனார், கிங் ஆஃப் கிரிமினல் லாயர்ஸ் காளிதாஸ். ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன். வணக்கம் நண்பர்களே, நம்முடைய கிளப் ஆண்டு விழாவிலே கடைசி நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள்.
உங்களுடைய கார் சாவிகள் எல்லாவற்றையும் இதிலே போட்டிருக்கிறோம். உங்கள் நண்பன் நான் இப்பொழுது ஒரு சாவியை எடுக்க போகிறேன். அது யாருடையதோ அவர் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த பொம்மை போட்டிருக்கிற ஆடையை அணிந்து ஆடி மகிழ்க்க வேண்டும். இப்பொழுது குளிக்க எடுக்க போகிறேன். இந்த அதிர்ஷ்டசாலியின் பெயர் மிஸ்டர் தேவி பாலு. நான் டாக்டருக்கு வந்து என்ன பண்ணுது இன்ஸ்பெக்டர் இனி ஒரு தபா எங்கேயாவது இடிச்சுன்னா இந்த கையில சொல்லி அனுப்பு. என்ன அண்ணாத்த மேல கை வைக்கிற? 500 ரூபாய் வாங்கிட்டு பொய் சாட்சி சொல்ல போறியா? நான் வாங்குவேன் கொடுப்பேன். அத கேட்க நீ யாரா? நான் யாரா? உன்ன மாதிரி ஏழை கார்ல அடிபட்ட போலீஸ்ல சொல்லுவியா? போனாம்னு சொல்லி பணம் வாங்குறியா? வைக்கமால நான் 1000 ரூபாய் தரேன். இன்னத்துக்கு உங்க அம்மா மேல காரை ஏத்துறதுக்கு. ஏடா 1000 ரூபாய்க்கு உங்க அம்மா சாக விடுவியா? சாக விடுவியாடா? என்ன அண்ணாத்த உன் மதர் சென்டிமெண்ட்லயே கைய வைக்கிறாரு. பாக்கிறேன் என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. இப்ப நான் என்ன செய்யணுங்கிற சொல்லி நான் செய்யறேன். இது அப்படியே வந்து கோர்ட்ல சொல்லுவியா? ஓட்டு என்ன கோயில்ல கற்பனை ஏற்றினா சத்தியம் பண்றேன் சொல்லி. நான் ஸ்லோவா தான் வந்தேன். உடம்புக்கு முடியாம அந்த லட்சுமி அம்மா தள்ளாடி தடுமாறி தன் கார்ல வந்து விழுந்தாங்கன்னு மிஸ்ஸஸ் தேவி பாலு சொல்றாங்க. லட்சுமி அம்மா தள்ளாடி தடுமாறி கார்ல வந்து விழுந்தத நீங்க பாத்தீங்கல்ல? என்னங்க இது? அந்த அம்மா தள்ளாடி தடுமாறி கார்ல விடுறதுக்கு தண்ணியா போட்டுருந்தாங்க. கேட்ட கேள்விக்கு பதில். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார். ஒரு மதர் அதுவும் அம்மா தண்ணி போடுவாங்களோ? அந்த அம்மா தான் கார்ல ஸ்பீடா வந்து அம்மா நாங்க விஷயம் நாட்டுல விடுமுறை எல்லாம் மாறி போச்சு. முந்தி எல்லாம் கார்ல நம்ம ஏறுவோம், இப்ப கார் நம்ம மேல ஏறிச்சு. சாட்சி மாறிட்டார் யுவர் ஆனர். சார் கட்சி மாறுற பழக்கம் என் கையில இல்ல சார். இதோ பார் அந்த ஜிகிலா லேடி 500 ரூபாய் மாறி வெட்டாங்க. எனக்கு பொய் சாட்சி சொல்லி லஞ்சம் கொடுத்துருக்காங்களா? இந்த பழனிக்கு நீ என்ன ஏழைங்களை அடிச்சு ரோட்ல போடுவீங்க, அதை கண்டுக்காம இருக்கணும்னு என் கையில லஞ்சம் கொடுப்பீங்க. ஏழைங்க நாங்க ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் தெரியுமா? நான் ஜட்ஜி சார், நான் சொல்லி இந்த கரெக்டா ஜீவா சார் என்ன கவனிக்கிற? இப்படி நிதானம் இல்லாமல் வேகமாக காரை ஓட்டி ஒரு பெண்ணை படுகாயப்படுத்திய காரணத்தால் குற்றவாளி தேவி பாலுவுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன். வேற ஏதாவது பெட் வாங்கலடா. என்னடா வாயிலே நோய் மாட்டேங்குது. பெட் இல்லம்மா பிராட். ஏன்டா அது வாயில் நுழையாதா? பிராடு பிராட் இல்ல ரொட்டி. அந்த பிராடும் பாலும் தான் லட்சுமி அம்மா சாப்பிடணும் டாக்டர் சொல்லிக்கிறாரு. அத்தை வாங்கி இல்லையா பால் வச்சுக்கிறியா? கத்தாடா ஏமா முடிச்சுனாங்க பாரு. உன்னை கூட்டி வந்து பாரு. உன் புள்ளாண்டாண்டா 1000 ரூபாய் பணம் கொடுத்து இதெல்லாம் வாங்கி வர சொன்னுச்சு. பாக்கி துட்டு 10 மாசத்துக்கு 7000 ரூபாய் குறையுது. உன்னை விட்டு போவாத. அவனுக்கு இந்த அம்மாவை நினைப்பு இருக்க? சொல்லுவியே பாலு பாலு. அதுக்கு அம்மா நினைப்பு இருந்தா கோயில்லையே மணி அடிக்கிறாங்க, அத சுத்தில மணி அடிச்சுக்குவாங்க.
அந்த பிள்ளை இல்ல அந்த பிள்ளை இல்ல தா வருது பாரு ருஸ்தும் ஜோடியோட அதான். இந்தாங்கம்மா கருமாரியம்மன் பிரசாதம். இந்தாங்கம்மா நாங்காடம்மன் பிரசாதம். யாரு நீங்க? என்னப்பா இது? நான் பெத்து போட்டதெல்லாம் இந்த அம்மாவை ஏன்னு கேட்கல. இன்னும் நான் உங்களுக்கு கொடுத்து வச்ச மாதிரி என்னோட உணவுப்பாசத்தை காட்டுறீங்களே. அப்படி நான் உங்களுக்கு என்னப்பா செஞ்சேன்? சின்ன வயசுல 50 ரூபாய் பணத்தை திருடன் எனக்கு மேலும் பணத்தை கொடுத்து மனுஷனாக்குனீங்களே, ஞாபகம் இல்லையாமா? கார்பரேஷன் ஸ்கூல்ல நீங்க டீச்சரா இருந்தப்போ உங்க கிளாஸ்ல நானும் ஒரு மாணவன். ஒரு நாள் மதிய சாப்பாட்டை யாருக்கும் தெரியாம நான் மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். அதை நீங்க பாத்துட்டீங்க. எழுந்துரு. என்னடா அது பாத்திரத்துல? சாப்பாடு டீச்சர். சாப்பாட்டு திருடுறியா? நான் திருடுறேன் டீச்சர். அத அங்க வச்சுட்டு உங்க அம்மாவுக்கு கூட்டிட்டு வா. ஏண்டா கூட்டிட்டு வர மாட்டியா? எங்க அம்மா வர முடியாது டீச்சர். ஏன்? எங்க அம்மாக்கு ஜுரம். 4 நாள் வேலைக்கு போகாம வீட்லயே படுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால்தான் நான் சாப்பிடுற சாப்பாடு எங்க அம்மாக்கு கொண்டுட்டு போறேன். எங்க அம்மா படுத்த படுத்தியா உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. எங்க அம்மாவை காப்பாத்த வேற வழி இல்லாம உங்க பையில இருந்து 50 ரூபாய் பணத்தை திருடி. அம்மா 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 இங்க பாருமா, உனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத நீ சாப்பிட்டா நீ சீக்கிரம் பழச்சு எந்திரிச்சிடுவ. நான் பழக்கிறது இருக்கட்டும், முதல்ல இதெல்லாம் வாங்க. உன்கிட்ட ஏதுடா பணம்? அது வந்துமா, என்னடா நினைக்கிற? சொல்லுடா. நீ பட கஷ்டத்தை பார்த்து நானே டீச்சர் கிட்ட என்கிட்ட கேட்டான். நான் தான் 50 ரூபாய் கொடுத்தேன். இல்லம்மா, என் கவலை என்ன, பிள்ளை எங்கேயோ திருடிட்டானேங்கிற பயம்தான்.